கூட்டத்தை அந்த அளவுக்கு நாங்கள் போய் தலைவரை பார்க்க முடியல. நரேந்திர மோடிஜிக்காகவும் நாங்கள் அண்ணாமலைஜிக்காக தான் வரோம். நாங்கள் கட்சியில் ஒரு 3-4 வருஷமாக இருக்கோம். எங்களையே பார்க்க விடல. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய இடமா தான் இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நல்லாவே கூட்டம் இருந்தது. எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் தான் அடைஞ்சிருக்காங்க, வருத்தப்படுறாங்க. ஏன்னா உள்ளே போக முடியல ஐயா. அவர் பேசுறதை நாங்கள் தள்ளி நின்று டிவியில் தான் பார்க்க முடியுது. அது நாங்கள் எங்கள் வீட்டில் டிவியிலே பார்த்துட்டு போயிடுவோமே. அது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நாங்கள் டிவிலே பார்த்தலாம். அது பெட்டராக இருக்கும்ல ஐயா. அதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை அப்படி சொல்ல முடியாது ஐயா. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு பலத்த பாதுகாப்பு இருக்குது. நம்ம நேப்பியர் பிரிட்ஜில் நடந்தது அந்தளவுக்கு பக்கத்தில் அருகாமையில் கூட பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கலான்னு பார்த்தா அவருடைய முகத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அதுதான் ஒரு இது. அப்புறம் தலைவர் அண்ணாமலைஜியையும் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். எதுவுமே இது பண்ண முடியல. எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் போனதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். நன்றி. ஒன்றும் இல்லை, தலைவலிக்குன்னு டீ சாப்பிடலான்னு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்று, வேற ஒன்றும் கிடையாது. மோடியை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு போகிறோம். பார்த்துட்டோம். நல்லாட்சி நாயகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை வரவேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் பல்லாவரம் திரிசூலத்திலிருந்து வருகிறேன். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செய்த சாதனைகள் உலக அளவில் எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை, கூட்டம் காரணம் இல்லை. அதாவது அவர் பேசுகிற மொழி ஹிந்தி, நிறைய தமிழ் புரியுது. 2வது, இந்த போக்குவரத்து நெரிசல், வண்டியெல்லாம் உள்ளே நிற்குது, வெளியில் வர முடியாமல் தன்னைத்தானே பயந்து போய் தான் வெளியில் வராங்க. அந்த நெரிசலில் வெளியில் வர முடியாது, நெரிசல் ஒரே நெரிசலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பயந்து போய் தான் வராங்களே ஒழிய அவரோட முகத்தை பார்க்கணும். மொழி தெரியலனா கூட தமிழனுக்காக, தமிழ் உலக லெவலில் மொழியே தெரியாமல் பேசுகிறாரு. அதாவது தெரியாமல் கூட தமிழை பற்றி பேசுகிறாரு. அப்படி இருக்க போகும்போது தமிழ்நாட்டில் அவருடைய முகத்தை பார்க்கல பெருமைப்பட்டு இந்த ஜனங்கள்லாம் வர்றாங்க. இதுதான் உண்மை. என் பேர் கண்ணையா, திரிசூலம். சார், மோடி பயங்கரமா பேசினாருங்க சார். அண்ணாமலை அதோட பயங்கரமா பேசினாருங்க சார். எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு சார். ஆனால் அந்த ஃபேமிலி இதனால நம்ம போறோம் சார்.